அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். தமிழ் மொழி வலையொலி பக்கத்திற்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொளிகளாக உங்களை வந்து சேரும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று இன்று வரை உலக நாடுகளை அச்சுறுத்தலுக்கும் பரபரப்புக்குள்ளும் வைத்திருக்கிறார். தற்போது அமெரிக்க அதிபருக்கு எதிராகவே அவருக்கு வாக்களித்து ஜனாதிபதியாக்கிய மக்களே தற்போது அவரை எதிர்த்து வீதிக்கு இறங்கி இருக்கிறார்கள். இலங்கையில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றிருந்தது. இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச இலங்கையை விட்டு தப்பிச் சென்றார். அதே போன்று நேபாளத்தில் போராட்டம் இடம்பெற்றது, பங்களாதேசத்தில் போராட்டம் இடம்பெற்றது, மற்றும் ஒரு நாட்டில் அண்மையில் இடம்பெற்றிருந்தது. இவ்வாறு அரசுக்கு எதிராக மக்களுடைய எழுச்சி போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அமெரிக்காவிலும் அரசுக்கு எதிராக போராட்டம் பிடித்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கொள்கையை எதிர்த்து, அவருடைய தனிப்போக்கான செயற்பாடுகளை எதிர்த்து வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இராணுவம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் விமானப்படை கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட ஏனைய நாடுகளில் கொடூரமாக இடம்பெற்று வரும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தினாலும், போர்களை தடுத்து நிறுத்த உதவி செய்தாலும், தற்போது அவர் ஏனைய நாடுகளை அமெரிக்காவிற்கு கீழ் கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏனைய நாடுகள் மீது கடுமையான வரிகளை விதித்து வருகிறார். அமெரிக்காவில் இருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் மீதும் கடுமையான கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருகிறார். இதனால் அதிகளவானவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் அவருடைய இவ்வாறான செயற்பாடுகளை எதிர்த்து தான் தற்போது வெடித்திருக்கிறது. இராணுவம், விமானப்படை, கடற்படை போன்ற பாதுகாப்பு படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்க அதிபருக்கு எதிராக வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக நியூயார்க், வாஷிங்டன் டிசி, சிகாகோ, அதே போன்று மயாமி மற்றும் லாஸ் ஏஞ்சலிஸ் உட்பட பல்வேறு நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. சனிக்கிழமை காலை நியூயார்க்கின் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கலந்து கொண்ட கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். தெருக்களிலும், மெட்ரோ ரயில் நிலையங்களிலும், வாசல்களிலும் மன்னராட்சி அல்ல, ஜனநாயக மற்றும் அரசியலமைப்பு விருப்ப தேர்வு அல்ல என்கிற பதாகைகளை ஏந்தியவாறு மக்கள் ஆக்ரோஷமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். போராட்டக்காரர்களால் இந்த நகரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறதான செய்தியை சர்வதேச ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. போராட்டங்களுக்கு முன்பு அதில் ஈடுபடுபவர்கள் தீவிர இடதுசாரி ஆன்டிபா இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் என ட்ரம்பின் கூட்டாளிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த பேரணிகள் அமெரிக்க வெறுப்பு பேரணிகள் எனவும் அவர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள். ஆனால் சனிக்கிழமை பேரணிகள் அமைதியாக நடைபெற்றதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்போது இந்த அமைதி கட்டுப்பாட்டை மீறி சென்று கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். நோ கிங்ஸ், அதாவது மன்னர்கள் இல்லை என்கிற பெயரில் நடைபெறும் இந்த நிகழ்வுகள் அடிப்படை கொள்கை என்பது அகிம்சைதான் என அதன் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போராட்டங்களில் கலந்து கொள்பவர்கள் சாத்தியமான மோதல்களை தவிர்க்குமாறும் கூறப்பட்டிருக்கிறது. அகிம்சை வழியில், அதாவது ஜனநாயக வழியில் போராட்டங்களை மேற்கொள்ளுமாறும், எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் வன்முறையை கையில் எடுக்க வேண்டாம் என்றும் போராட்டக்காரர்களுக்கு போராட்ட ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தி இருப்பதான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. நியூயார்க் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மீளத்தாளங்களுக்கு மத்தியில் இதுதான் ஜனநாயகம் போல் இருக்கிறது என முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். வானத்தில் ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் பறந்த நிலையில் கடுமையான முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை மற்றும் ஏனைய பாதுகாப்பு படை வீரர்கள் அமெரிக்க அதிபருடைய மாளிகை மற்றும் போராட்டங்கள் இடம்பெறும் இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சாலையோரமாகவும் இவர்கள் குவிக்கப்பட்டிருப்பதான செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நகரின் 5 பகுதிகளில் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமானவர்கள் அமைதியான முறையில் போராட ஒருங்கிணைந்திருந்ததாகவும், போராட்டம் தொடர்பாக எந்த கைதும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் நியூயார்க் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. டைம்ஸ் சதுக்கத்தில் பணியில் இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் அங்கு 20,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் பாசிசம் மற்றும் எதேச்சதிகாரத்தை நோக்கிய நகர்வை கண்டு
கோபமும் கவலையும் அடைந்ததால் நியூயார்க் போராட்டத்தில் கலந்து கொண்டதாக பகுதி நேர எழுத்தாளரும் ஆசிரியருமான பெதி ஜாஷ்லோப் தெரிவித்திருக்கிறார்.